guys, so welcome to today's class. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தான். அதாவது ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்ல, ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இனி நம்ம வந்து அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சம்மோட ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணி காமிச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், sum1 a, b print a plus b. ஸோ இது கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணணும். கரெக்டாக sum1 ஆஃப் ஏக்கும் பிக்கும் சேர்த்து கால் கொடுக்கணும். 10, 20. இனி நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கால் பண்ணி எடுக்கணும். b 10க்கும் 20க்கும் பதில் என்ன பண்ணலாம் முடியும், நம்மளால் இன்புட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் இங்கே கொடுக்க போகிறேன். x ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட் ஆஃப் ஹிண்டர் ஃபர்ஸ்ட் நம்பர், yக்குள்ள int ஆஃப் இன்புட் ஆஃப் செகண்ட் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து பாஸ் பண்ண போதும். அதாவது நம்ம இன்புட் பண்ணி கொடுக்குறது வந்து நமக்கு இங்கே கிடச்சா போதும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வந்து இங்கே 1 கொடுக்குறேன், செகண்ட் நம்பருக்கு வந்து நான் 4 இங்கே கொடுக்குறேன். 5. புரிஞ்சுதா? அதாவது எக்ஸு ஒய்ங்கிற நமக்கு தோன்ற ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸுக்குள்ளே நான் இன்புட் பண்ணி எடுக்கிறேன், அதே மாதிரி ஒய்க்குள்ளேயும் நான் இன்புட் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் இங்கே என்ன கொடுக்குறேன், ஏக்கு பதில் நான் இங்கே வந்து எக்ஸு கொடுக்குறேன். அதாவது இப்போ எக்ஸுக்கு வந்து நான் இங்கே 1 கொடுத்துருந்தேன்னா இந்த 1ங்கிற வேல்யூ வந்து ஏக்கு மேலே இருக்க அந்த ஏக்கு வந்து 1ன்னு சொல்லி போயிடும். இப்போ நான் ஒய்க்கு வந்து 4ன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த பிக்கு வந்துட்டு 4ன்னு ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஏக்கு 1னும் பிக்கு வந்து 4னும் ஆயிரும். ஸோ ஏக்கு 1 பிக்கு 1 4ங்கிற ஆன்சர் தான் வந்து அவுட்புட் போகும். அதாவது வேரியபிள் வந்து நீங்கள் பார்க்க வேணாம், வேரியபிள்ங்கிறது வந்து ஜஸ்ட்டு சும்மா டிக்ளேர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து இதோட காமன் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். இனி இதுக்குள்ளேயே வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ அதுதான் வந்து நான் இங்கே காமிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த சம்முக்குள்ள ப்ராப்ளமே வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போது இந்த a + bங்கிறத என்ன பண்ண போகிறேன், c is equal to a + b. அப்படி இல்லைன்னா ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதினாலுமே போதும். ஆனால் நான் இங்கே என்ன போகிறேன், ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பண்ண போகிறேன். இப்படி எழுதினாலும் ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. ஸோ ரிட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிரிண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, ரிட்டர்ன் கொடுப்போம். ஓகே, அதாவது ரிட்டர்ன் c. ஆனால் நமக்கு வந்து அவுட்புட் இங்கே கிடைக்காது. ஏன்னா நம்ம இங்கே வந்து பிரிண்ட்டுன்னு சொல்கிற ஒரு கீவேர்ட் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் 3. ஆன்சர் கிடைச்சிருச்சா? இல்லை. ஏன் கிடைக்கல, நம்ம வந்து அவுட்புட்டில் பிரிண்ட்டு கொடுக்கல. இங்கே ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுற இடத்துல வந்து பிரிண்ட்டு கொடுத்தா நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் 2, 3, ஆன்சர் 5. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனோட கோட் மட்டும்தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்படி தான் வந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதிலேயே வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற ஒரு செஷன் இருக்குது. ஆர்குமெண்ட்னா ஏயும் பியும் பாஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லைனா வேல்யூவே பாஸ் பண்ணி கொடுக்குறது. அவ்வளோதான் ஆர்குமெண்ட்னா என்னென்னு, அவ்வளோதான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதை பற்றி. ஓகே, ஸோ அது இல்லைனா எனக்கு இப்போ இங்கே வந்து பிரிண்ட்டுக்குள்ளே மோர் தேன் 1 வேல்யூ வேணும்னா பிரிண்ட்டுக்குள்ளே வந்து sum1 ஆஃப் ஏக்கும் பிக்கும் நான் இங்கே வந்து வேறு இன்னொரு வேல்யூ கொடுக்க போகிறேன், 2, 4. ஓகே, இப்போ 2, 4 வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து எடுத்துக்கும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் இங்கே பார்க்கலாம். 3ம் 6ம் வந்திருக்கு நமக்கு. 3னா அது வந்து 2 + 1 எக்ஸும் ஒய்யோட வேல்யூ. ஸோ வந்து 2, 4 கொடுத்துருக்கனால அதோட ஆன்சரும் சேர்ந்து தான் நமக்கு வந்து 6 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ. இது வந்து ஃபங்க்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்னே நம்ம சொல்லலாம். Avodha promise you a bright future. Learn now, pay after you land the job. Register now.